ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டடி வித் மீ ஷார்டன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 கிளாஸில் ஃபஸ்ட்டு 8 ஸ்ட்ரோக்ஸான ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸும் செகண்ட் 8 ஸ்ட்ரோக்ஸான கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸும் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ், ஸ்ட்ரெயிட் அண்ட் கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் சேர்த்து மொத்தம் 10 ஸ்ட்ரோக்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ டோட்டல் நம்மளுக்கு எவ்வளோனா 28. முதல்ல நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து 8 இருந்துச்சு. அடுத்து கர்வ்டு வந்து 8 இருந்துச்சு. இப்போது இந்த 10 இருக்குது. ஆக மொத்தம் நம்மளுக்கு என்னதுன்னா 28 ஸ்ட்ரோக்ஸ். சரிங்களா? ஸோ 28 ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் அண்டு கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எம். சரிங்களா? எம் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். எம் வந்துட்டு மேலேருந்து ஜஸ்ட்டு பிறை வடிவம் மாதிரி, அதாவது இந்த மாதிரி போடணும். மேலேருந்து எம். சரிங்களா? தட் மீன்ஸ் இங்கேருந்து இந்த டைரக்ஷன் எம். சரிங்களா? அடுத்த ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னா, எம் ஃபார் மேங்கோ, மேன் அந்த மாதிரி ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஸ்ட்ரோக் தான் வந்துட்டு எம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்க்கு அடுத்த ஸ்ட்ரோக்கு நம்மளுக்கு என். சரிங்களா? இதை இங்கேருந்து இந்த சைடு இங்கே பாருங்கள், எம்மோட ஆப்போசிட்டில் போடணும். கப் மாதிரி, இந்த மாதிரி. சரிங்களா? இங்கேருந்து இந்த சைடு, இங்கேருந்து இந்த சைடு. ஸோ இது வந்து என். என் ஃபார் நெஸ்ட்டு, நெயில் அந்த மாதிரி வரக்கூடிய ப்ரொனவுன்சியேஷன் என். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு. இதை வந்து இங் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பிளேயிங் அந்த மாதிரி லாஸ்ட்டில் முடியுது பார்த்தீங்களா? பிளேயிங், வாக்கிங் அந்த மாதிரி முடியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த இங்கு. சரிங்களா? இந்த எண்ணெயே நம்ம திக்காக போட்டோம்னா அதான் இங்கு. சரிங்களா? எண்ணெயே நம்ம திக்காக போட்டோம்னா அதான் இங்கு. இந்த டைரக்ஷனில், இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் திக்காக போடணும். தட் மீன்ஸ் ஹெவி. சரிங்களா? என் வந்து லைட் ஸ்ட்ரோக்கு, எம்மும் வந்து லைட் ஸ்ட்ரோக் தான். இந்த இங்கு என்னதுன்னா ஹெவி, அதாவது திக் ஸ்ட்ரோக். சரிங்களா? அடுத்தது வந்து என்னென்னா எல். சரிங்களா? எல் அப்படின்றது இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டில் இங்கேருந்து இந்த டைரக்ஷன் இதுதான் எல். சரிங்களா? ஸோ அப்போது இங்கே பாருங்கள் எப்படி எழுதணும்னு பாருங்கள். கீழேருந்து இந்த டைரக்ஷன், ரொம்ப மேலேயும் போயிடக்கூடாது, ஜஸ்ட்டு இப்படி மேலே ஸ்லைட் கர்வாக போடணும் எல், அதாவது இங்கேருந்து இந்த டைரக்ஷன். சரிங்களா? எல். சரிங்களா? அடுத்து வந்து ஆர். நம்மளுக்கு வந்து ஆர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆர் இருக்குது. இது வந்து டவுன் ஆர்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ரேன்னு சொல்லுவோம். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து இந்த டவுன் ஆர் வந்து எங்கன்னா ஒரு எழுத்து முடிகிறப்போ ஆர் ப்ரொனவுன்சியேஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல யூஸ் பண்ணுறக்கூடிய டவுன் ஆர். இது வந்து ரே, ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய சவுண்டு. சரிங்களா? இது வந்து ஆர். இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்தராக இருக்கிற கிளாஸில் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆர். ஸோ ஆர் வந்து இந்த ரவுண்டில் பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் தான் ஆர். சரிங்களா? ஸோ அப்போ என் கை நல்லா பாருங்கள், ஆர் எப்படி எழுதணும்னு. மேலேருந்து இப்படி கர்வ். இந்த எல்லையே நம்ம வந்து இந்த சைடாக போட்டோம்னா, மேலேருந்து கீழே போட்டோம்னா அதுதான் வந்து என்னதுன்னா ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆர். அதாவது இங்கேருந்து இந்த டைரக்ஷன். ஓகேங்களா? ஆர். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரே. இந்த ரே வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, சே எழுதுகிற மாதிரியே இருக்கும். சே நீங்கள் இப்படி எழுதியிருப்பீங்க, இது மாதிரியே இருக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது. அது நம்ம மேலேருந்து கீழே எழுதுகிறோம். ஆனால் இந்த ரே வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து மேலே, தட் மீன்ஸ் இங்கேருந்து இந்த ஆங்கிளில் இப்படி எழுதணும். உங்களுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா மேம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ் எழுத எழுத அது ரேயா இல்லை சேயா அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த டைரக்ஷன் கீழே இருந்து மேல், கீழே இருந்து மேல் இப்படி எழுதணும். கீழே இருந்து மேல் நோக்கி எழுதணும். இந்த ரே மட்டும் கீழிருந்து மேல் நோக்கி எழுதணும். சரிங்களா? ரே. சரிங்களா? அடுத்தது வந்து ஏ. ஏ இதோட சவுண்டு வந்து ஏ. எஸ்டர்டே, எட், அந்த ஏ. சரிங்களா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஹூக் மாதிரி போடணும். நல்லா இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. சின்னதாக ஒரு ஹூக்கு. இந்த ஹூக் வந்து க்ளோஸ்ட் ஆகிடக்கூடாது. இந்த ஹூக் வந்து நல்லா தெரியணும். ஸோ க்ளோஸ் பண்ணி போட்டால் வேறு வார்த்தை. ஸோ இந்த ஹூக் வந்து நல்லா தெரிஞ்சு இப்படி அப்வேர்டில் எழுதணும். சரிங்களா?
இது வந்து இப்படி எழுதிடக்கூடாது. சில பேர் இப்படி எழுதுவாங்க. அப்படி எழுதிடக்கூடாது. இதுவும் என்னென்னா கீழேருந்து மேல் நோக்கி போகிற டேரக்ஷன் தான். இந்த டேரக்ஷனில் தான் எழுதணும். இது என்னதுன்னா ஏ ஏ சரிங்களா. அடுத்தது வந்துட்டு இது என்னென்னா வே வே ஏயோட இந்த சைட் ஹூக்கு வந்து இந்த சைடு போட்டோம்னா இது வந்து வே வேஸ்டட் வெயிட் அந்த வே வே அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது பார்த்தீங்களா, அதான் அந்த வே. இது எப்படி எழுதணும் அப்படின்னா டிக்கு மாதிரி போட்டுறக்கூடாது, இப்படி போட்டுறக்கூடாது. இது வந்து டிக்கு, இது வந்து தப்பு. இந்த மெத்தட் தப்பு. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ஹூக்கு போட்டு மேலே போகணும். சின்னதாக ஹூக்கு போட்டு இப்படி மேலே போகணும். இதான் என்னதுன்னா வே. எழுதும்போது இதுவும் கீழேருந்து மேல் நோக்கி போகிற டைரக்ஷன் தான். எழுதும்போது கொஞ்சம் பொறுமையாக எழுதுங்க சரிங்களா, அவசரப்படாதீங்க முதல் ஸ்டார்டிங்கில் சரிங்களா. அடுத்தது வந்து ஹே ஹே ஹெச் கிடையாது, ஹே. இது ஹேலையும் வந்து நம்மளுக்கு ஆறு மாதிரி 2 ஸ்ட்ரோக் இருக்குது. அப்பு டவுன் சொல்லிட்டு 2 ஸ்ட்ரோக் இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான், ஹே தான் அதோட ப்ரொனவுன்சியேஷன். பட் நம்ம வந்து அந்த ஹேவோட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரோக்ஸோட ஜாயினிங்கை பொறுத்து தான் அந்த ஹப் ஹேவா இல்லை டவுன் ஹேவான்றது வந்து நம்ம எழுதும்போது தான் நம்மளுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஹே வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ரவுண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி அப்வேர்டில் எழுதணும். இதுதான் ஹே அப். அதாவது இந்த ஹூக் வந்து மேல் நோக்கி போச்சு அப்படின்னா அதான் வந்து ஹே அப்பு. அதே வந்து டவுனில் எழுதும்போது இந்த ஹூக்கை இப்படி போட்டு இப்படி டவுன் நோக்கி எழுதணும். இதுதான் வந்து ஹே டவுன். இப்போ ரொம்பையும் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எழுதிடக்கூடாது. இப்படி எழுதுனீங்க அப்படின்னா இது வந்து நயன் ஆயிரும். அப்போ அது தப்பு சரிங்களா. ஜஸ்ட்டு இப்படி ரவுண்ட் போட்டுட்டு ஸ்லாண்டிங்காக எழுதணும். இதுதான் வந்து ஹே டவுன் சரிங்களா. இது வந்து மேலேருந்து கீழ் நோக்கி எழுதணும் சரிங்களா. இது வந்து மேலேருந்து கீழ் நோக்கி. இப்போது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த எக்ஸசைசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஸ்ட்ரெயிட் அண்ட் கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துருக்கோம். இதில் 10 ஸ்ட்ரோக் இருக்குது சரிங்களா. என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எம் சரிங்களா, மேலேருந்து இந்த மாதிரி போடணும். ஸோ இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் போடணும் எம். அடுத்தது என்னென்னா என், கோட்டை டச் பண்ணி என். அடுத்து எண்ணையே நம்ம திக்காக எழுதணும் அப்படின்னா இங்கு. மேலேருந்து இந்த டைரெக்ஷனில் எழுதணும் அப்படின்னா எல். எல் வந்து லைட் ஸ்ட்ரோக் தான் சரிங்களா. அதே மாதிரி ஆரும் வந்து லைட் ஸ்ட்ரோக் தான் சரிங்களா. இந்த சைட்லேருந்து இந்த டைரெக்ஷனில் எழுதணும் ஆர். அடுத்து கீழேருந்து மேல் நோக்கி இந்த டைரெக்ஷனில் எழுதணும்னா ரே. இதுவும் என்னென்னா லைட் ஸ்ட்ரோக் தான் சரிங்களா. இந்த எல்எல் போட்டிருக்கிறது எல்லாமே லைட் ஸ்ட்ரோக்கு, குழம்பிடாதீங்கப்பா. இது லைட் ஸ்ட்ரோக் ரே. அடுத்தது வந்து இந்த ரேலையே நம்ம சின்னதாக ஒரு ஹூக் மாதிரி போட்டு நம்ம இப்படி எழுதணும் அப்படின்னா அந்த ஹூக் வந்து க்ளோஸ் ஆகிடக்கூடாது. ஹூக் க்ளோஸ் ஆகாமல் எழுதணும். இதான் வந்து ஏ. நீங்கள் ப்ரொனன்சியேஷன் சொல்லிகிட்டே இதே மாதிரி எழுதுங்க, ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அடுத்து வந்து வே வே வெயிட் வேஸ்டட் அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள். ஸோ இந்த ஹூக் வந்து இந்த டைரக்ஷன்லேருந்து இப்படி வரணும். அதுதான் வந்து என்னென்னா வே சரிங்களா. அடுத்து ஹே. அந்த அந்த ஹூக் இல்லாமல் டோட்டலாக ஒரு ரவுண்ட் போட்டு அப்வேர்டில் எழுதுனா ஹே அப்பு. இது எல்லாமே லைட் ஸ்ட்ரோக் தான்ப்பா, எதுவுமே ஹெவி கிடையாது. இங்கு மட்டும்தான் இதில் வந்து இங்கு மட்டும்தான் திக் ஸ்ட்ரோக்கு, மித்தது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா லைட் ஸ்ட்ரோக் தான் சரிங்களா. ஹே அப்பு அதே மாதிரி ஹே டவுன். ஹே டவுன் வந்து 9 மாதிரி போட்டுறக்கூடாது, அந்த அந்த ரவுண்ட் போட்டு ஸ்லாண்டிங்காக போடணும் சரிங்களா. இதுவும் மேலேருந்து கீழே சரிங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்தா அடுத்த 10 ஸ்ட்ரோக்ஸ் வந்து இதுதான் சரிங்களா. ஸோ இப்போது ஒன் டைம் வந்துட்டு நம்ம வந்து எல்லா ஸ்ட்ரோக்கையுமே வந்து ஒன் டைம் நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரீகால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து எழுதுகிறேன், நல்லா கவனிங்க. 26 ஸ்ட்ரோக்ஸையுமே எழுத போகிறேன். முதல்ல பி சரிங்களா. 26 ஸ்ட்ரோக்கு உங்களுக்கு ரீகால்க்காக எழுதுகிறேன். பி மேலேருந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக மேலேருந்து இந்த டைரக்ஷனில் போடுறோம். ஸோ பி சரிங்களா. அடுத்தது பி. இந்த பிஏயே நம்ம திக்காக எழுதணும்னா அதுதான் பி சரிங்களா. இதுவும் மேலேருந்து கீழே இந்த டைரக்ஷனில் எழுதணும். இது லைட்டு, இது ஹெவி. அடுத்து டி. மேலேருந்து லைட் ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் எழுதணும் டி. ஸோ மேலேருந்து கீழே இதுவும் லைட் ஸ்ட்ரோக் சரிங்களா. அடுத்து டி. இது வந்து ஹெவி ஸ்ட்ரோக்கு, மேலேருந்து டீயவே திக்காக எழுதணும் அப்படின்னா அதான் வந்து டி. அடுத்தது சே சரிங்களா. சே இந்த சைட்லேருந்து ஸ்லாண்டிங்காக எழுதணும், லைட் ஸ்ட்ரோக்கு சே சரிங்களா. அடுத்து ஜே. இந்த சேவையே நம்ம திக்காக எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்து ஜே சரிங்களா, ஹெவி ஸ்ட்ரோக். அடுத்து கே. இந்த கோட்டுக்கு மேலேயும் போட்டுறாமல் ரொம்ப கீழேயும் போட்டுறாமல் கொஞ்சம் லைட்டாக அபோவ் த லைனில் இந்த மாதிரி எழுதணும் கே. அடுத்தது கே.
ஜி கிடையாதுப்பா, அது கே. ஹெவி ஸ்ட்ரோக்காக எழுதணும். ஸோ கே. கொஞ்சம் கேவவே திக்காக எழுதணும் அப்படின்னா கே. இது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸு 8. சரிங்களா? அடுத்தது வந்து கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸு, அது ஒரு 8 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப். ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி நம்ம எழுதணும், லைட்டாக எழுதணும். எஃப். சரிங்களா? லைட் ஸ்ட்ரோக்கு. சரிங்களா? எஃப். அடுத்து வி. இந்த எஃப்ஐயே நம்ம திக்காக எழுதணும்னா அதுதான் என்னது? வி. ஹெவி ஸ்ட்ரோக் பா இது, வி. அடுத்தது இத்து. ஓப்பன் ப்ராக்கெட் மாதிரி லைட்டாக போட்டோம் அப்படின்னா இத்து. அடுத்து தீ. இதையே நம்ம திக்காக எழுதணும், தீ. இத்தையே திக்காக எழுதணும்னா தீ. அடுத்தது இஷ். மேலேருந்து இந்த சைடில் இப்படி எழுதணும், எஃப்க்கு ஆப்போசிட்டாக எழுதணும், இஷ். அடுத்தது ஜி. இதையே நம்ம திக்காக எழுதணும் அப்படின்னா ஜி. அடுத்து எஸ்ஸு. சரிங்களா? இந்த சைடில் க்ளோஸ் ப்ராக்கெட் மாதிரி போட்டோம்னா எஸ்ஸு. இப்போ நான் மாற்றி எழுதிட்டேன், நம்மளுக்கு ஆர்டர் மாற்றி எழுதியிருக்கேன், பட் ஆனால் நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். அடுத்து இசட். அதாவது இதுவும் ஜி தான். சரிங்களா? இந்த எஸ்ஸையே நம்ம திக்காக எழுதணும்னா ஜி. சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம பார்த்த ஸ்ட்ரெயிட் அண்ட் கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ். சரிங்களா? இது மொத்தம் எத்தனை இருக்குது? 10 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்மு, இப்படி எம். அடுத்து என்னு கீழே இந்த மாதிரி எழுதணும், எம்மையே தலைகீழாக போட்டோம்னா என்னு. அடுத்தது இங்கு. என்ன திக்காக எழுதணும் அப்படின்னா இங்கு. அடுத்தது எல். மேலேருந்து இந்த மாதிரி எழுதணும். அடுத்தது ஆர். ஆரில் 2 ஆர் இருக்குது. இது வந்து டவுன் ஆர். சரிங்களா? எல்லையே இந்த சைடில் மேலேருந்து கீழே எழுதணும்னா ஆர். அடுத்தது ரே. இதை ரேன்னு தான்ப்பா ப்ரொனவுன்சியேஷனே பண்ணணும் நீங்கள். சரிங்களா? ரே. கீழேருந்து மேலே ஸ்லாண்டிங்காக எழுதணும். சேக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு வேர்ட்ஸ் எழுதும்போது தெரியும். அடுத்தது ஏ. இதை ஏன்னு தான் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும். ஹூக்கை இந்த மாதிரி உள்நோக்கி போட்டு இப்படி மேலே எழுதணும். ஹூக்கை ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிடக்கூடாது, ஏ. சரிங்களா? அடுத்தது வே. இந்த ஹூக்கையே இந்த சைடு எழுதணும் அப்படின்னா அதான் வே. வே. இப்போ வேன்ற வேர்டு கிடையாது, வேன்ற ப்ரொனவுன்சியேஷன். சரிங்களா? ஹே. இது வந்து ரெண்டுமே ஹே தான். இது அப் ஹே, அப் ஹே. இது வந்து சரிங்களா, ரவுண்ட் மாதிரி போட்டு இந்த மாதிரி அப்வேர்டில் எழுதணும், ஹே அப். இப்படி கூட நீங்கள் சொல்லிக்கோங்க, ஹே அப். சரிங்களா? அதே இது வந்து ஹே டவுன். மேலேருந்து இந்த சைடில் எப்படி எழுதணும். சரிங்களா? 10 வந்துருச்சா? 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு முதல்ல இருக்கக்கூடிய கான்சனன்ஸ். சரிங்களா? நம்மளுக்கு முதல்ல இருக்க கான்சனன்ஸ் வந்து 26 ஸ்ட்ரோக்ஸு இதுதான். ஸோ இதையும் நீங்கள் வந்து இந்த 10 ஸ்ட்ரோக்ஸையுமே வந்து பேஜுக்கு, ஒரு பேஜுக்கு லாங் சைஸ் நோட்டில் 1 பேஜுக்கு ஃபுல்லாக நீங்கள் எழுதுங்க. ஒரு லைனுக்கு 15 ஸ்ட்ரோக் வர்ற மாதிரி எழுதுங்க. இதை முடிச்சிருங்க. இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.